தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற அந்த தாரக மந்திரத்துடன் இன்று ஆனந்தா வித்யாலயாவின் 14வது ஆண்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தெய்வ திருவாளர்கள் நடராஜன் கமலா அவர்களின் நல்ல ஆசியுடனும் இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிகழ்விற்கு தலைமை விருந்தினராக வருகை புரிந்துள்ள எங்களையெல்லாம் வழி நடத்தி எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து செயல்பட்டு வரும் அலை LMFP இளையராஜா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கவர்னர் டு அலையன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 132S அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் கௌரவ விருந்தினராக வருகை புரிந்துள்ள எந்த நேரமும் எப்பொழுது அழைத்தாலும் நமது பள்ளி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்து வரும் அலை ஆர் வீரிய பெருமாள் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரர் அலையன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 132S அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள அலை ராமச்சந்திரன் ரீஜியன் சேர்மன் அலையன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 132S அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிற்கு பரிசு வழங்க வருகை புரிந்துள்ள அலை சி குமாரசாமி ஜோன் சேர்மன் அலையன் டிஸ்ட்ரிக்ட் 132S அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இவர்கள் 2 பேருமே எங்களுக்கு சிறந்த நண்பர்கள். சிரித்த முகத்துடன் எங்கள் நிகழ்ச்சிகளுக்கு நான் அழைக்கவே இல்லை. இந்த நிகழ்விற்கு நீங்கள் வாருங்கள் என்று நான் அழைக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் எங்கள் குடும்ப நண்பர்கள் போல எப்பொழுதும் எந்த நிகழ்ச்சியினாலும் சரியான நேரத்திற்கு வந்து எங்களை கௌரவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகர்கள் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த குழந்தைகளை பார்த்தாலே நம்மளுடைய கவலைகள் மறைந்துவிடும். அப்பேற்பட்ட அந்த குழந்தைகள் இன்றைய கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொருவரும் இன்று இப்போ நடந்த 3 நடனத்திலையும் ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு ஆர்வமாக மிகவும் சிறப்பாக நடனமாடினார்கள். அப்பேற்பட்ட குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதற்குபடியாக இந்த 14 ஆண்டுகளாக இதில் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பது பெற்றோர்கள்தான். இந்த பள்ளி எவ்வளவோ கஷ்டங்களுக்கு இடையே நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு எனக்கு முழு ஒத்துழைப்பாக பெற்றோர்கள்தான். சில பேர் என்னுடைய பள்ளியில் 5 வருடங்களாக தொடர்ந்து படித்து அவர்கள் இன்று நிறைவும் பெறுகிறார்கள். அந்த பெற்றோர்களுக்கும் புதிதாக இணைந்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பள்ளி சிறப்பாக நடைபெறுவது என்றால் அதற்கு ஒரு தலைமை வேண்டும். அந்த தலைமை தான் முதல்வர். அவர் இந்த பள்ளி ஆரம்பித்த பொழுது அவர் ஒரு சிறு எனக்கு குழந்தையாகத்தான் அவர் இந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். இன்று வரை 12 வருட காலமாக ஒரு சகோதரியாக இருந்து பணியாற்றி இந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் எப்பொழுதுமே உயிரினும் மேலாக கருதக்கூடியது ஆசிரியர் பெருமக்கள். இந்த ஆசிரியர் பெருமக்கள் இல்லை என்றால் நம் குழந்தைகள் இவ்வளவு சிறப்பாக படிப்பிலும் சரி கலை நிகழ்ச்சிகளிலும் சரி மிகவும் ஆர்வமாக கலந்து கொண்டு அவர்களை பயிற்றுவித்து
எனக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே ஒரு ஒற்றுமையை வளர்த்து இந்த பள்ளியை மேலும் சிறப்பாக நடத்தி எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எந்த எதிர்பார்ப்புமின்றி பணியாற்றுகிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஏனென்றால் கஷ்ட காலத்தில் நம்மோடு இருப்பவர்கள்தான் நமக்கு உறுதுணையாக இருந்து என்னை இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனது நண்பர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு நாம் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் செயல் இறைவன் நமக்கு எந்த வகையிலாவது உதவி செய்து கொண்டே இருப்பார் என்பதை நான் அறிவேன். அந்த வகையில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு உதவிகளை இறைவன் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையில் நான் இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறேன். எவ்வளவோ நெருக்கடி, அரசாங்கம் வழியில் நெருக்கடி. 3 வருடங்களாக எங்களுக்கு வரவேண்டிய ஆர்டிஐ பணம் குழந்தைகள் பயின்ற அந்த ஆர்டிஐ பணத்தை 3 வருடங்களாக வழங்காமல் கடைசியாக இப்பொழுதுதான் 2 வருடங்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் நாங்கள் இந்த 2 வருடங்களும் எவ்வளவு பொருளாதாரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் என்பது எனக்கு அருகில் இருந்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதல்வருக்கும் தான் தெரியும். அந்த வகையில் இந்த பள்ளியை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதாவது இந்த பள்ளிகளை இனிமே நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த பள்ளிகள் எல்லாம் இப்பொழுது கார்ப்பரேட் கைகளில் சிக்கிக்கொண்டு, காமராஜர் காலத்தில் பள்ளிகளை எதற்கு திறந்தார்கள் என்றால் இலவச கல்வி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் ஆரம்பித்த இந்த கல்வி இன்று பணம் இருந்தால்தான் குழந்தைகள் படிக்க முடியும் என்ற நிலையை உருவாக்கி விட்டார்கள். இந்த நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி ஒரு மாணவனின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகள் தான். 5ஆம் வகுப்பு வரை ஒரு மாணவன் எந்த பள்ளியில் படித்து அந்த பள்ளி சிறப்பாக கொண்டு சென்று 6ஆம் வகுப்பில் அவன் சேரும் பொழுது எங்களோடு கற்பித்த கல்விதான் அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். ஆனால் அதை இப்பொழுது உள்ள அரசாங்கங்கள் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகளை ஒழித்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் இன்று சிறுவில்லிபுத்தூர்லேயே பல பள்ளிகள் முந்தைய நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகள் இயங்கி கொண்டிருந்தது. அதெல்லாம் மூடிக்கொண்டு வருகிறார்கள். இனிவரும் காலங்களிலும் பல பள்ளிகள் மூடும் நிலைக்குத்தான் சென்று கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் எல்லா வகையிலையும் நெருக்கடி, டேக்ஸ் கட்டுறதுலேயும் நெருக்கடி, முனிசிபல்லையும் நெருக்கடி, எல்லா வகையிலையும் எங்களுக்கு ரெனுவல் கொடுக்குறதையுமே அதையும் எங்களுக்கு சரியான முறையில் கொடுக்காமல் இழுத்தடித்து இந்த பள்ளிகளை நடத்துவது மிகவும் சிரமமாகி கொண்டிருக்கிறது. பெற்றோர்களாகிய நீங்கள் இனிவரும் காலங்களில் நமது குழந்தைகளை சிறந்த முறையில் படிக்க வைக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து இந்த ஆண்டு விழா இனி சிறப்பாக நடைபெற வேண்டும். நான் எவ்வளவோ பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் என்னால் பேச இயலவில்லை. நன்றி, வணக்கம். அதில் தான் நம்ம அரசு துறையும் எல்லாமே ஒரு சின்ன எந்த ஜீவோ போட்டாலும் அதை எங்களுக்கு சரியான முறையில் ஜீவோ போடாமல் இந்த பில்டிங்கே நான் கொரோனாவுக்கு முதல் 20,000 ரூபா தான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு நான் என்னுடைய பில்டிங் ஓனர் ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு கொரோனா காலத்தில் கூட அவர் வாடகை கேட்கல.
சரி கேட்காம இருக்காரு அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் கொரோனா முடிஞ்ச பிறகு வந்தவொடனே அதுக்கு ஒரு பரிசு கொடுத்தாரு. பழைய வாடகையோடு சேர்த்து நான் கொடுத்த வாடகையிலிருந்து டபுள் பங்கு 40,000 60,000 ரூபாய் ஏற்றினார். என்ன சார் இப்படி நான் ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகிறேன், இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, அவர் உடனே எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து டேக்ஸ் முனிசிபல்லேருந்து டபுள் பங்கு போட்டுட்டாங்க, நான் அதை உங்கள்கிட்ட தான் வாங்க முடியும் அப்படிங்கிறார். ஆனால் டேக்ஸ் போட்டது அவர் 10,000 ரூபா தான் கூட்டணும். அதை சாக்க வச்சு அவர் எனக்கு 60,000 ரூபா, இந்த பில்டிங்க்கு நான் இன்னைக்கு வந்து 60,000 ரூபா வாடகை கட்டிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த அடுத்த வருஷம் நான் நடத்தணும்னா இதில் 10% கூட்டிடுவாங்க. இப்போ 10 60ன்னா 66,000 ரூபா அடுத்த வருஷம் நான் கட்டணும். இப்படி தான் இந்த காலகட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் வந்து சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிச்சிருவாங்க. ஆனால் என்னுடைய உழைப்புக்கு என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு வந்து நான் இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக கவலையாக இருக்கும். என்னன்னா உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு உங்க இவ்வளவு உழைக்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்க எங்களை உழைச்சி நானும் இதில் வந்து இரவும் பகலாக என் குடும்பத்தை கூட நான் அவங்க சொன்ன மாதிரி முனிஸ்பீஸ் வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி நானும் வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலில் தான் எல்லா அந்த அளவுக்கு நாங்கள் உழைச்சாலும் அதற்குரிய பலன்கள் வந்து இதில் கிடைக்காது. அந்த பலன் கிடைத்தால்தான் நமக்கு அதை பண்ண முடியும். ஆனாலும் கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டு இருக்கிறோம். இனி இறைவன் கையில் தான் இருக்கு. நாங்கள் அடுத்து இந்த லெவலில் போகணும், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னாலும் அரசினுடைய ஒவ்வொரு அதாவது தேவையில்லாத ரூல்ஸ் அது வந்து இப்போதான் வந்திருக்கு. காமராஜர் காலத்தில் வந்து எங்கனாலும் பள்ளி ஆரம்பிச்சிடலாம், கேட்டவுடனே கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ வந்து கேட்டவுடனே கொடுக்குறது வந்து ஒயின் ஷாப்புக்கு தான் கேட்டவுடனே கொடுத்துருவாங்க. பள்ளிகளுக்கு பல நிபந்தனை வச்சிருக்காங்க. இப்போ ஒயின் ஷாப்னா ஒரு பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஆனால் இது கொடுத்துட்றாங்க. அதே இது எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்களுக்கு பல நெருக்கடியை கொடுக்குறதுனால தான் இந்த பள்ளியை நடத்த முடியல. அதே மாதிரி தான் இந்த ஆர்டி அமௌண்ட் வந்து எங்களுக்கு 3 வருஷமாக கொடுக்கல. பெற்றோர்களும் கஷ்டப்படுறாங்க, நாங்களும் கஷ்டப்படுறோம். அவங்ககிட்ட நாங்கள் கேட்கவும் முடியாது. ஏன்னா அவங்க ஆர்டிஐல தான் வந்துடுறாங்க. இப்போ அரசு வந்து 3 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு இப்போ தான் ரெண்டு அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அடுத்த 2 வருஷம் ஆயிடுது. இந்த வருஷம் போட்டதுக்கும் ஃபீஸ் வரல. ஆனால் நாங்கள் எப்படி அதை வைத்து தான் நாங்கள் சம்பளமும் போடுவோம், வாடகையும் கட்டுவோம். ஆனால் அந்த 3 வருஷம் கொடுக்காத அந்த பேலன்ஸை நான் எப்படி ஈடுகட்ட முடியும்? அதை வந்து நான் வெளியில் வட்டிக்கு வாங்குறதோ இல்லைன்னா லோன் போட்டு வாங்குறதோ அப்படி தான் நாங்கள் அதை அடைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்த பிறகு தான் நாங்கள் அதை எங்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் 2 மாதம் சம்பளம் போடலை. அது வந்த பிறகு தான் நாங்கள் சம்பளம் போட்டோம். ஆனால் எல்லாருமே எனக்கு வந்து அதான் எனக்கு கிடைச்சது வந்து அதுதான். சம்பளத்துக்காக யாருமே அவங்க வேலை வாங்கலை.